இப்போ வந்து உன்கிட்ட படம் காட்டுவா. நீ அவளை ஏத்தே பார்க்காதல. அவளை பார்த்து சிரிச்சிடாத சரியா? அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட எப்படியெல்லாம் என்னைய போட்டு கொடுத்து சீன் போட்டா தெரியுமா? என்னன்னு சொல்ற? நிஜமாவா சொல்ற? அதான் கிளவி அங்க இருந்து பாவாடை சட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்டைலா கொண்டைய போட்டுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு வடதுனே. அவ சரியான ஆளுதாம்ல. அவளை லேசுப்பட்டவளுன்னு நினைச்சிடாத. அவ வேணும்னே நம்ம கிட்ட வந்து அப்படியே உத்து உத்து பார்த்து சீன் போடுவா. அப்பதான் நான் பேசுவேன்னு அவளுக்கு தெரியும். நான் அதான் சத்தமே காட்டாம திரும்பி உட்கார்ந்திருக்கேன். இன்னைக்கு அவ வரட்டும் அப்பட இருக்கு. என்னத்துக்குனே உன்கிட்ட சண்டையை போட்டுச்சு? அட அம்லிகா கூட நல்ல ஊர் குசுமெல்லாம் போய் பேசுறா. அத எங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கு என்னை அங்க சுத்துறான் இங்க சுத்துறான், அவன் கூட சேர்ந்து விளையாடுறான், மரத்துல ஏறுறான், மட்டையில ஏறுறான், அப்படி இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா தெரியுமா? என்னை எப்படி எல்லாம் போட்டு கொடுத்தா. நான் என்னைக்காவது அவளை போட்டு கொடுத்துருப்பேனா? அப்பதான் கோவத்துல இவ ஊர் குசும்பு பேசுறவளை இழுத்துட்டு வந்தனால என்னை இப்படி போட்டு கொடுக்குறான்னு சொன்னேன் தெரியுமா? ஏனே இந்த ஆட்சி இப்படி இருக்கு? அது நல்லதுக்கு தானே சொல்ற. யாராவது புடிச்சு எங்க வீட்டுல சண்டை இழுத்து விடுறேன்னு கீழே தள்ளி விட்டாங்கன்னா என்னத்துக்கு ஆடுது? ஆமாடா, அதுக்கு தான் நானும் சொன்னேன். அதுக்கு எனக்கு அமெரிக்கால ஃப்ரெண்ட் இருக்கு, ஆப்பிரிக்கால ஃப்ரெண்ட் இருக்கு, அங்க இருக்கா இங்க இருக்கா. நான் நினைச்சேன்னா எங்கனாலும் போவோம்ல. உனக்கு ரொம்ப ஓவரா திமிரு ஏறி போச்சுல. அப்படி இப்படிங்கறா தெரியுமா? இன்னைக்கு கிளம்பி ஓடட்டுனே. நாம பேசவே கூடாது சரியா? ஆமாடா தம்பி. என்னல என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பி நிக்கிறியே? என் கெட்டப்பு எப்படி இருக்கு? சும்மா சொல்லக்கூடாது. என் அமெரிக்கா பிறந்து நல்லா தான் வாங்கி அனுப்பியிருக்கா. குளிருக்கு ஏத்த மாதிரி இப்படி போட்டுக்கிட்டு அலைவாளாம். அதான் எனக்கும் ஒரு துணிமணி அனுப்பியிருந்தா. நல்லா இருக்காளே. என்னல வாயில் என்ன கொழுக்கட்டையா போட்டிருக்க? நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றதுக்கு என்ன? என்ன தம்பி, சுமதி பிள்ளைய வட சொல்லிருந்தமே, ஆளே காணுமே. நாம போய் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வருவோமா? சரிண்ணே. ஏலே, இங்க ஒருத்தி கல்லு குத்தியாட்டம் நிக்கிறேன். என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுதியா? மோரே அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாம சுமதி வீட்டுக்கு போறா. நம்மளா சுமதி வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். நீ என்னல அவனுக்கு மேல முறைச்சுக்கிட்டு மொழின்னு இருக்கியே? உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னானாக்கும். ஏல, உன்கிட்ட தானே கேக்குறேன். எம்பிட்டு திமிர் இருந்தா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருப்ப? அண்ணே, நீ ஒரு பதிலும் சொல்லலன்னதும் கிளவி வீஞ்சிக்கிட்டு உள்ள போயிட்டு பாவனே. ஏதாவது சொல்லி இருக்கலாம்ல. கிடக்கட்டும்ல. நீ என்ன பாடு பட்டி எடுத்தா? அதான் அவளுக்கு இதான் பனிஷ்மெண்ட். ஆனாலும் கிளவி கண்ணாடி எல்லாம் போட்டு கொண்டையெல்லாம் போட்டு இப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டா படு சோக்காதான் இருக்கா. ஆமாண்ணே, நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீ சொல்லிவிட்ட. இப்ப போய் துணிமணியை மாத்திட்டு வந்து உன்ட வந்து வம்புழுப்பா. ஆமாண்ணே, கோவத்துல ஓடுவா பாரு. நீயும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கோ, நானும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறேன் சரியா? சரிண்ணே. ஏமல, நான் எம்பிட்டு அழகா துணிமணியை உடுத்திட்டு வந்தா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய தூக்கிட்டு இருக்கீரோ? ஒரு வார்த்தை நல்லா இருக்கு சூப்பரா இருக்கேன்னு சொன்னா என்ன? வாயில உள்ள முத்து உதிர்ந்து விழுந்துருமா? பேசாம போயிடு. நானே கோத்துல இருக்கேன். என்கிட்ட பேச்ச கொடுக்காத. நல்லா வாய போட்டு கிளறுன்னு கிளறுறது. அப்புறம் என்னையே குத்தமா எங்க அப்பாட்ட போய் சொல்லி கொடுக்கறது. சரியான ஆளு தானே நீ? என்ன அப்படியே முழின்னு முழிக்கிற? நீ இப்ப அன்னைக்கு நீ என்னலாம் எங்க அப்பாட்ட போட்டு கொடுத்த எல்லாத்தையும் மறந்துட்டியோ? இவ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்களா? இவள நல்லா இருக்குன்னு சொல்லணுமா? என்னத்துக்கு சொல்லணும்? உன்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நான் என்னத்தையாவது சொல்லிட்டு அப்புறம் எங்க அப்பாட்ட போய் போட்டு கொடுக்கறது. இதான உனக்கு வேலை? ஏமல, அன்னைக்கு ஏதோ கோவத்துல வயசான கிளவி புத்தி தடுமாறி போய் எதையோ சொல்லிட்டேன். அதுக்காக இப்படி வீஞ்சிக்கிட்டு இருப்பேலா? ஏல,
எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா? ஏதோ கோவத்துல சொல்லிவிட்டோம்ல, மனசுல வச்சுக்காதல. ஆமா, இவ சிரினா ஈனு சிரிக்கணும். இவ கோவமா இருந்தா நாங்களும் கோவமா ஊட இருக்கணும். இது தேவையா? ஒண்ணும் வேண்டாம் தாயே. நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பார்க்கேன். போதுமா? எல்லாம் என் நேரம். இதுக்கு மேல சொல்லுறதுக்கு என்ன இருக்கு? என் பேரை என்ன பாத்துக்குவான்னு ஊர் பூரா சொல்லிட்டு தெரிஞ்சேன். இப்போ இவன் என்ன நாதி இல்லாம இருக்க சொல்லுதான். சரி, இருந்துட்டு போற ராசா. நீ உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி நட போ. உடனே வீஞ்சுக்குவா. வீஞ்சலுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. எப்ப பாரு என்னத்தையாவது பேச வேண்டியது, அப்புறம் நம்மள ஆஃப் பண்ற மாதிரி என்னத்தையாவது அப்படியே உளர வேண்டியது. இதான் இவளுக்கு வேலை. நான் ஒன்னும் பேசல ராசா. வயசான காலத்துல இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியல. அனுபவிச்சுட்டு போறேன். ஏதோ காவத்துல சொல்லிப்பட்டேன்னு சொன்னேன். அதுக்கும் மனசு இறங்கலனா நான் என்ன செய்யறது? இப்படி தடுமாறி எங்கனையாவது உளுந்து சாவணும் தான் என் தலையில எழுதி இருக்கு. வேற என்னத்த பண்ண? போதும் போதும். எப்போ உன் டயலாக்கு ஒன்னும் குறைச்ச கிடையாது. அப்படியே ஆளுவல மயக்கிறதுக்கு என்னெல்லாம் பேசணுமோ பேசுவியே. நான் என்னத்துல பேசிப்பட்டேன்? அன்னைக்கு ஏதோ கோபத்துல சொன்னேன். உனக்கு மனசு கேட்க மாட்டுக்கு. சரி, பேசுனா பேசு, பேசாட்டி போ. இப்படி முகத்துக்குள்ள வந்து மூஞ்ச நுழைச்சிக்கிட்டு பார்க்காத. பாத்தியான தம்பி, அப்படியே மூஞ்ச பாவம் போல வச்சுக்கிடுவா. சரியான ஆளுதான் இவா. ஏ அப்பா, உனக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். நான் என்னத்துல அப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டேன்? நடக்கிறத சொன்னேன். ஏதோ அன்னைக்கு தெரியாம ஏதோ பேசிவிட்டேன். அதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பாடா படுத்துவீளோ? யாரு? நாங்க உன்னை பாடா படுத்துறோம். நீ படுத்துனா போடாதா? எப்போ சரியான ஆளுதான். இம்புட்டு நேரம் என்னமோ பேஷன் ஷோக்கு போட மாதிரி கண்ணாடிய மாட்டிக்கிட்டு கொண்டைய மாட்டிக்கிட்டு அங்கிட்டு போடாதே இங்கிட்டு போடாதே அப்படியே மூஞ்சி பக்கத்துல வந்து அப்படியே காட்டுறது என்ன? ஏதாவது சொல்லுவானான்னு பாக்குறது, அப்புறம் நம்ம கிட்டே வம்பளக்கிறது. இதான உனக்கு வேலை? ஆமால, நல்லா இருக்குனே. ரெண்டு வார்த்தை சொல்லிட்டேன்னே, வாயில உள்ள முத்தா விழுந்துருது. சொல்லுறாங்க சொல்லுறாங்க. சரியான ஆளுதான் நீ. உனக்கு தேவனா அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசுவேன். இல்லனா எங்க அப்பாட்ட எப்படி போட்டு கொடுத்த? ஏதோ கோவத்துல ரெண்டு வார்த்தை சொல்லிட்டேன். அதே காரணமா எடுத்துக்கிட்டு மல்லுக்கடி இப்பியல. இவங்க மல்லுக்கடிக்கலாம் நாங்க நிக்க கூடாது. சரி சரி, ரொம்ப சூப்பரா அழகா தான் இருந்த. பின்ன என்னத்துக்கு போய் கலத்திட்ட? ஆமல, எந்த பதிலும் சொல்லாம மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தியனா பிறகு நான் என்னத்துக்கு போட்டிருக்கணும்னு தான் கலத்திவிட்டேன். நல்லா அழகா தான் இருந்த கிழவி. சூப்பரா இருந்த தெரியுமா? இல்ல தம்பி, எப்படி இருந்த கிழவி? யாச்சி, எம்புட்டு சூப்பரா இருந்த தெரியுமா? அப்படியே கீழோயின் மாடி இருந்த. அப்படியால அம்புட்டு அழகா இருந்தனா? அம்புட்டு அழகா தான் இருந்த. ஆனா இந்த ஊர்ல போட்டுட்டாலையாத நாய் தொடர்த்த போது. ஏம்ல அப்படி சொல்றே? பின்ன வயசு பிள்ளைகளுக்கும் உனக்கும் வித்தியாசம் தெரியாம போயிட போதுன்னு நினைச்சேன். சிடிச்சேன், அதான் சொன்னேன். எப்போ ஆள எனக்கு வெக்கமா இருக்கு. எடுக்கும் எடுக்கும். சரி, நாங்க போய் விளாண்டு வரோம். சரியா? சரில ஐயா, பார்த்து போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரியா? சரி ஆச்சி. இல்ல தம்பி, வா போவோம். போயிட்டு வரேன் ஆச்சி. சரில, சீக்கிரமா வாங்க. சரி.